ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தோசைக்கான சைட் டிஷ் தான் நம்ம செய்ய போகிறோம். தக்காளி தொக்கு செய்யலான் இருக்கேன். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெயை விட்டுட்டு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 6-7 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். தென் ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை நம்ம ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுமே நல்லா வதங்கிட்ட பிறகு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம ஆற வைக்கிறதுக்கு சைடாக எடுத்து வச்சுருக்கோம். அது ஆறுற வரைக்கும் நம்ம தோசை மாவில் உப்பை கலந்துட்டு நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு நம்ம தவா சூடாயிட்டோடனே தோசையை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா ஆறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு தோசைக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்றோம். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தோசைக்கான சைட் டிஷ் தான் நம்ம செய்ய போகிறோம். தக்காளி தொக்கு செய்யலான் இருக்கேன். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெயை விட்டுட்டு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 6-7 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். தென் ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை நம்ம ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுமே நல்லா வதங்கிட்ட பிறகு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம ஆற வைக்கிறதுக்கு சைடாக எடுத்து வச்சுருக்கோம். அது ஆறுற வரைக்கும் நம்ம தோசை மாவில் உப்பை கலந்துட்டு நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு நம்ம தவா சூடாயிட்டோடனே தோசையை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா ஆறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு தோசைக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்றோம். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.